திருவாசகம் வரலாற்று முறையில் என்கின்ற தொடரை சிந்திக்கின்ற அந்த முறையில் 6வது நாளாக இன்றும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசகப் பெருமான் அருளி செய்த திருவாசகம் நம்முடைய சைவ உலகிலே அருள்ஞான நூலாக விளங்குகிறது. பல தோத்திர நூல்கள் இருந்தாலும் கூட திருவாசகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அனுபவ நூலாக, ஞான அனுபவ நூலாக அது விளங்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ விதமான சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள் இவை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. வாழ்க்கை முழுவதும் வினைகளின் வயப்பட்டவை தான். மனிதனுடைய முயற்சி என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட முன்னை வினையின் படிதான் அந்த முயற்சி பயன் அளிக்கும். நான் அடிக்கடி சொல்வது போல இந்த உலகிலே நாம் நினைத்தவாறெல்லாம் நடந்து விடுவதில்லை. நாம் ஒரு திட்டம் போடுவோம், அது ஒரு மாதிரியாக நடந்து முடியும். நாம் ஒருவரை மிகவும் நம்பி இருப்போம், ஆனால் அவர் ஒரு மாதிரியாக சென்று முடிவார். நாம் ஒருவரிடம் மிகுந்த அன்பு வைப்போம், ஆனால் அவர் நாளடைவில் அந்த அன்பை துச்சமாக மதித்து போய்விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நாம் ஒன்று நினைக்க அது மற்றொன்றாக முடிவது என்பது இயல்பாக இருக்கிறது. காரணம் என்ன என்று நாம் பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னு நாம் அப்படி சிந்தித்து பார்க்கிற பொழுது, இந்த கணினி யுகத்தில் கம்ப்யூட்டரை தட்டினா எல்லாமே தெரியுதுங்கிற யுகத்தில் வினையை பற்றி எப்படி சார் பேசுகிறது என்று பலரும் நினைக்கலாம். கம்ப்யூட்டர் யுகமாக இருந்தாலும் அதில் ஈடுபட்டு இருக்கிறவன் மனிதன் தானே. அதை இயக்குகிற மனிதனுடைய உணர்வுகள் எங்கேயாவது மாறி இருக்கா? கணினி புதுசாக வந்திருக்கலாம், ஆனால் மனிதனுடைய உணர்வுகள், நட்பு, பகை, வஞ்சகம், சூது, இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் கணினி வந்தவுடனே எல்லா மனிதர்களிடமும் இல்லாமல் போய்விட்டது. சொல்ல முடியுமா? என்னங்க, மனிதன் அப்படியே தானே இருக்கான். அவனுக்குன்னு ஒரு வஞ்சகம் இருக்குது, அவனுக்குன்னு சூது இருக்குது, அவனுக்குன்னு அன்பு இருக்குது, அவனுக்குன்னு இரக்கம் இருக்குது, அவனுக்குன்னு கருணை இருக்குது. இதெல்லாம் அந்த உணர்வுகள் எல்லாம் இன்னும் அப்படியே தானே இருக்குது. உணர்வுகள் மாறல. கணினி மாறி இருக்கு, உபயோகப்படுத்தப்படுகிற பொருள்கள் மாறி இருக்கு. நடந்து வந்துட்டு இருந்தேன், இப்போ காரில் வரேன். கப்பலில் போயிட்டு இருந்தேன், இப்போ ஃப்ளைட்டில் போகிறேன்.
ஆனால் அதே மனுஷன்தான், அவன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. உணர்வுகள் தான் வினைகளாகின்றன. நாம் வினைகள்னா வேற என்னன்னு நினச்சிட்டு இருக்கோம். உணர்வுகள், நம்முடைய உணர்வுகள் நமக்கு வினைகளாகும், அவ்வளவுதான். ஒருவரை ஏமாற்ற வேண்டும், அவருக்கு வஞ்சகம் புரிய வேண்டும் என்று நான் எண்ணினால் என்னுடைய நினைவு எனக்கு வினையாக உருவாகிறது, அவ்வளோதானே. எனக்கு வினை எங்கேருந்து வரும்? வெளியிலேருந்து வரப்போதா என்ன? இல்லை. கணியன் பூங்குட்டனார்னு ஒரு புலவர், அவர் சொல்கிறார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்கு நாமே தருவது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அம்மா நீங்கள் பெட்ஷீட்டில் உட்காருங்க, தரையில் உட்காருங்க, தொண்டை இதாகும். நீங்கள் பாடுற பாடகி இல்லையா? அப்புறம் அங்கே உட்காருங்க. நீங்கள் தரையில் உட்காந்தா அங்கே பெட்ஷீட்டில் உட்காருமா. நாங்கள்லாம் கூட கீழே உட்காரலாம், நீங்கள் உட்காரக்கூடாது. 2.5 மணி நேரம் பாடுவாங்க திருமுறை. நான் உங்களுக்கு சைதை குயில்னு பேர் வச்சிருக்கேன். அதாவது ஓதுவார்களில் முதல் பெண் ஓதுவார் வள்ளியம்மா தான், அவங்க தான். இப்போ நிறைய பெண் ஓதுவார்கள் வந்துட்டாங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கந்தகோட்டத்துக்கு கூட ஒரு பெண் ஓதுவார் தான் போல இருக்கு. அருள்மொழி ஒரு அம்மையார் தான் இருக்கிறாங்க. ஆகவே நமக்கு வருகிற அந்த தீமைகளாகட்டும் நன்மைகளாகட்டும், இது மற்றவர்களால் வருகிறது அப்படிங்கிறது வெளிப்பூச்சாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அது நம்முடைய வினையின் காரணமாக, நாம் ஏற்கனவே செய்த வினையின் காரணமாகத்தான் வரும். அப்படியா? அவங்க தரையில் உட்காந்துட்டாங்க, ஜில்லுன்னு பிடிச்சி தொண்டை பிடிச்சிருப்பேன்ட்டு தான் அங்கே உட்கார சொன்னேன். அதாவது எனக்கு என்ன ஞாபகம்னா, இல்லை இல்லைம்மா, நம்ம சாமியை பாணருக்கு பலகை எடுப்பா, தரையில் உட்காந்து பாடக்கூடாதுன்னு சொன்னார். அவங்க ஐயா சொல்லிட்டு போகிறாங்க, பன்னிசை வாணின்னுங்கிற பட்டம் நம்ம அவங்களுக்கு. ஆவா, ஒரு நாய் போகுது, ஒரு பையன் ஒரு கம்பை விட்டு எறிகிறான் அந்த நாய் மேலே போய் கம்பு படுது, அடிச்சிருது. இப்போ நாய் என்ன பண்ணும்? நாய் என்ன பண்ணுங்க? கடிக்க வரும். யார? பையனை கடிக்க வரும். பையன் இப்போ நாயை அடித்தது கம்பு தானே. நாய் என்ன பண்ணியிருக்கணும்? கம்பெல்லாம் கடிக்க போயிருக்கணும். ஆனால் நாய்க்கட்ட கேடுக்கு தெரியுது, அடித்தது கம்பாக இருந்தாலும் கம்பு காரணம் இல்லை, விட்டெறிஞ்சவன் தான் காரணம் நாய்க்கு தெரியுது. ஆனால் நமக்கு துன்மை யாராவது செஞ்சால் இவன் செய்யலை, நம்முடைய வினைகள் தான் இவன் மூலமாக செய்கிறதுன்ற நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவன் மெசஞ்சர் தான். தபால்காரர் கொண்டு வந்து ஒரு ஒரு துக்க செய்தி கொடுத்தா தபால்காரர் கோச்சிக்கோமா? அவரை சண்டை போட போமா? அவர் மெசேஜை கொடுக்குறார், அவ்வளோதான். அது மாதிரி நமக்கு வருகிற நன்மை தீமைகள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களாலே நமக்கு தரப்படுகிறது. நாம் என்ன பண்ணுறோம்? நமக்கு நன்மை செஞ்சவர்களோடு நட்பு பாராட்டுறோம், நமக்கு தீமை புரிந்தவர்களை பகைமை பாராட்டுறோம். இந்த நன்மை செய்கிறவர்களை நட்பு பாராட்டுவதும், தீமை செய்கிறவர்களை தீமை பாராட்டுவதும், பகைமை பாராட்டுவதும், இந்த இரண்டையும் செய்யாமல் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் நம்மை உய்விக்க குருநாதர் வருவார்.
இப்போ தான் வருவார் குரு வரணும் குரு வரணும் குரு வரணும்னா எப்போ குரு வருவார் அப்படின்னு கேட்டால் நட்பு பகைங்கிற வேறுபாடே தெரியக்கூடாது. அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறது இருவினை ஒப்புன்னு சொல்லுவார்கள். அது இருவினை ஒப்பு என்று சொன்னால் நன்மையும் தீமையும் சமமாக பாவித்தல். அந்த இருவினை ஒப்பு வருகிற பொழுது குருநாதர் வருவார். குருநாதர் வந்தால் தான் விடிவு காலம் நமக்கு. அப்படித்தானே வந்தார் மணிவாசகருக்கு. அவருக்கு ஒரு குருநாதர் சிவபெருமானே குருநாதராக திருப்பெருந்துறையில் வந்தார். இனிமேல் நமக்கு இந்த பிறவி வீணா போய்விடுமோ, குருநாதர் வந்தால் இனிமேல் பிறப்பு இல்லாத நிலையை அவர் செய்து விடுவார். ஆகையினாலே தனக்கு குருநாதர் எப்பொழுது வருவார் என்று அவர் காத்து கொண்டிருந்தார் மணிவாசகர். நம்மளும் எதிர்பார்க்கணும். நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், குருநாதரை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி அவர் எதிர்பார்த்து இருந்தார் குருநாதரை. அவருக்கு சிவபெருமானே குருநாதராக வந்தார். வேறு யாருக்கும் சிவபெருமான் குருநாதராக வரமாட்டார். ஏதாவது ஒரு அப்பா தம்பி ஐயா ஐயா கொஞ்சம் அப்புறம் தட்டலாம். குருநாதர் நமக்கு யாராவது நமக்கு வருகிறார்கள் அப்படின்னு சொன்னால் நாம் தகுதிப்படுத்திக்கிட்டால் தான் நம்ம குருநாதர் வேணும்னு சொன்னாலும் கூட நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தகுதிப்படுத்தி கொள்வது எப்படி? இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே அப்படின்னு இருக்கிறது தான் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளுது. இந்த இருவினை ஒப்பு வந்தவர்களுக்கு துன்பம் துன்புறுத்துவதில்லை. இடுக்கணுக்கு இடுக்கண் விளைவிப்பார் அப்படின்னார். துன்பத்திற்கு துன்பம் விளைவிப்பார். ஏன் நமக்கு துன்பம் வருகிறது? ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு துன்பம் வருகிறது. ஏன் துன்பம் வருகிறது அப்படின்னு கேட்குறது பொழுது அதுக்கு வள்ளுவர் அழகாக ஒரு பதில் சொல்கிறார். வள்ளுவர் என்ன சொல்லலை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். நம்ம ஒரு 6வது 7வது அப்போ மனப்பாட பகுதியாக படித்ததோடு சரி, நமக்கும் வள்ளுவருக்கு இருக்கிற உறவு. அதுக்கப்புறம் அவருக்கு நமக்கு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது. சரி அப்படின்னுட்டு விட்டுட்டோம். நிறைய விஷயம் சொல்லியிருக்கார். வள்ளுவர்கிட்ட போய் துன்பம் வருகிற பொழுது எனக்கு ஏன் துன்பம் வருகிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றார், காரணம் சொல்றார் பாருங்க. நீ இன்பம் வருகிற பொழுது இன்பப்பட்ட, அதனால துன்பம் வருகிற பொழுது துன்பப்படணும். நீ இன்பம் வருகிற பொழுது இன்பப்படாமல் தள்ளி வைத்திருந்தால் துன்பம் உன்னை துன்புறுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார். இன்பத்துள் இன்பம் விளையான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன். திருக்குறள். யார் ஒருவன் தன்னுடைய இன்பத்தை நோக்கி இருந்து இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று காத்திருந்து அந்த இன்பத்தை அனுபவித்து சந்தோஷப்படுகிறானோ அவன் துன்பத்திற்கு ஆயத்தமாகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே எந்த இன்பமும் தனியாக வருவதில்லை, துன்பத்தோடு தான் வரும். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒரு பக்கம் இன்பம் என்று இருந்தால் அதனுடைய மறுபுறம் துன்பம் தான் இருக்கும். இதுக்கு வாய்ப்பு, வெறும் இன்பம் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்போ நாம் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் ஏற்கிற பொழுதே துன்பத்திற்கு ஆயத்தமாக வள்ளற் பெருமான் உங்களுக்கு தெரியும், யார் வீட்லேயும் போய் சாப்பிட மாட்டார். அவர் உணவு வகையே வேற. பகல் 12 மணிக்கு தான் சாப்பிடுவார். பல நாட்கள் வெறும் சர்க்கரை கடைத்த சுடுதண்ணி குடிப்பார். உணவெல்லாம் ஜாஸ்தி உண்ணவே மாட்டார். ஆனால் அவருடைய அன்பர்கள் பலரும் அவரை எங்கள் வீட்டுக்கு நீங்கள் உணவு உண்ண வரணும் என்றெல்லாம் வற்புறுத்துவார்கள். அப்போ தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய சில அன்பர், அவராலையும் தவிர்க்க முடியாத அன்பர் இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த அன்பருடைய வீட்டில் போய் சாப்பிடணுமேன்னு சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டா அந்த உணவு சுவையாக இருக்கும். உணவு சுவையாக இருக்கிற பொழுது நாக்கு சொல்லி தருமா இல்லையா, இந்த உணவு ரொம்ப சுவையாக இருக்கிறதே, அது அதோட டியூட்டியை செய்யுது. இந்த உணவு சுவையாக இருக்க, இது ரொம்ப இது வரைக்கும் சாப்பிட்டது மாதிரி இல்லையே இது அப்படின்லாம் அது சொல்லுது. அந்த அந்த உணவு இன்பம் தெரிகிறது. சாப்பிட்டு வந்த உடனே சாமி பாட்டு எழுதுகிறாங்க. இன்புறும் உணவு உட்கொண்ட போதெல்லாம் இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொல்லோ என்று. இந்த இன்புறு உணவை நான் எடுத்துக்கொள்ளுகிற பொழுதெல்லாம் என் உள்ளத்திலே ஒரு அச்சம் தோன்றும். ஐயோ, இந்த இன்பத்தை அனுபவிக்கிறேனே, இதனால் இனிமேல் என்ன துன்பம் வருமோ என்று நான் அஞ்சுவேன். இன்புறும் உணவு உட்கொண்ட போதெல்லாம் இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொல்லோ என்று. அப்போ என்ன பண்ணுவாரா, இதனால் என்ன துன்பம் எப்படி வரும்னு தெரியல, அது எதிர்பாராமல் வருமா இல்லை எதிர்பார்த்து வருமானு தெரியல. அதனால் நான் ஒன்று பண்ணுறேன், இந்த இன்பத்தை அனுபவிச்சல்ல, இந்த இன்பத்துக்கு பதிலாக நானே துன்பத்தை அனுபவிச்சு விட்றேன், அப்போ இது சரியாக போயிடும் என்று சொல்லி 2 நாள் பட்னியாக கிடந்துருவாராம். அவர் சொல்கிறார், இன்புறு உணவு உட்கொண்ட போதெல்லாம் இனி இச்சுகத்தால் யாது துன்புறும் கொல்லோ என்று. சூழ்வெறும் வயிற்றோடு இருந்தேன், சூழ்வெறும் வயிற்றோடு இருந்தேன், வெறும் வயிற்றால இருந்துட்டேன். அப்படி இந்த உணவு உட்கொண்ட சுகம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சுகத்துக்கு ஏதாவது ஒரு வினை வந்து என்னை தாக்கிறதுக்கு பதிலாக நானே அப்படி இருந்துடுறேனே அப்படின்னு வெறும் வயிறாக இருந்தேன்றார் அவர். ஆகையினாலே இந்த இன்பங்கள் என்று சொல்லுவதும் துன்பங்கள் என்று சொல்லுவதும் ரெண்டும் மாறி மாறித்தான் வந்தாகும். அந்த உலகத்தினுடைய இயற்கை அப்படின்னு காட்டுவதற்காகவே இறைவன் எப்படி வச்சிருக்கிறான்னா, 12 மணி நேரம் பகல், அதுக்கப்புறம் வந்தே தான் தீரும். என்னைக்காவது இரவு இல்லாத ஒரு பகல் ஒரு நாள் இருக்கா? அதுபோல துன்பம் இல்லாத இன்பம் இங்கு கிடையவே கிடையாது. இந்த துன்பம் இல்லாத இன்பங்கிறது கிடையாது. இருமை நிலைன்னு பேர் இதுக்கு. இங்கே எல்லாம் இருமை நிலையாகத்தான் இருக்கும். இன்ப துன்பம், நட்பு பிரிவு, உறவு பகை, மேடு பள்ளம், உயர்வு தாழ்வு, நல்லது கெட்டது, நன்று தீது, உள்ளது இல்லது, இப்படி எல்லாமே 2 இருக்கும் இங்கே. அதனால் இந்த உலகத்துக்கு இருமை உலகம்னு பேர். இப்போ தராசு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தராசில் என்ன பண்ணும், ஒரு தராசில் ஒரு வெயிட்டு, இன்னொரு தராசில் இன்னொரு வெயிட்டு, நடுப்பில் ஒரு முள். இப்போ இந்த தராசில் வெயிட்டு ஜாஸ்தியானால் முள் என்ன பண்ணும், இந்த பக்கம் போயிடும்.
இந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியாக போனால் இந்த பக்கம் போகும். இப்போ ஒரு தட்டு இந்த பக்கம், இன்னொரு தட்டு இந்த பக்கம், நடுவில் முள். இப்போ இந்த தட்டு இன்பத்தட்டு, இந்த தட்டு துன்பத்தட்டு. இப்போ இன்பம் ஜாஸ்தியாக இருக்கும்போது முள் எங்கே போகும்? இன்பத்து பக்கம் சாயும். இப்போ துன்பம் ஜாஸ்தியாச்சுன்னா என்ன பண்ணோம்? இந்த பக்கம் ஜாஸ்தியாகும். அப்போ இந்த முள் என்ன பண்ணும்? இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் இப்படி மாறி 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 போயிட்டுருக்கோம். இந்த தட்டு வந்தால் இந்த பக்கம் சாயும், இந்த பக்கம். இப்போ சாகிற முள் இருக்குது. இந்த முள்ளுக்கு மேலே இன்னொரு முள் இருக்கும். தராசில் பார்த்துருக்கீங்களா? மேலே இன்னொரு முள் இப்படி இருக்கும். அது ஆடாது, அது ஒரே பக்கமாக பார்த்துருக்கும். அப்போ இந்த முள் என்ன பண்ணணும்? தட்டை பார்க்காம அந்த முள்ளை பார்த்து நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 தட்டும் சமமாயிடும். இந்த 2 தட்டு இன்ப துன்பம். இந்த இன்ப துன்பத்தை பார்க்காம நேராக இருக்க ஆன்மா தனக்கு மேலே இருக்க சிவத்தையே பார்த்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ப துன்பம் சமமாயிடும். ஆனால் பார்க்க மாட்டோம். பார்த்தாதான் பிரச்சனை இல்லையே, பார்க்க மாட்டோம். நம்ம சிவத்தை பார்க்க மாட்டோம், தட்டையே தான் பார்ப்போம். இந்த 2 தட்டையில் தான் பார்ப்போம். ஆகையினாலே பிரபஞ்சத்தில் எல்லாமே தெளிவாக இருக்குது. சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம், எது வேணுங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். எனக்கு பிரபஞ்சம் வேணும், அப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், ஹியர் அண்ட் தேர் இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். எனக்கு நான் சிவன் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், இது ஒன்றுமே இருக்காது, இது ஒன்றும் இருக்காது. அது சார் நான் இதுவும் எடுத்துக்கிறேன் அதுவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த வேலை இங்கே நடக்காது. அப்படி ஒன்று இங்கே பாசிபிள் இல்லை. 2 போட்டில் ஒரு போட்டில் கால் இங்கே வச்சுட்டு ஒரு போட்டில் அங்கே கால் வச்சுட்டு ட்ராவல் பண்ண முடியுமா? முடியாது. ஆகையினால துன்பம் நீக்குவதற்கு நம்முடைய அருளாளர்கள் நிறைய வழி சொல்லி இருக்கிறார்கள். அதில் திருவாசகமும் அப்படித்தான். சிவத்தையே நோக்கி நில்லு, சிவத்தையே நினைந்து நில்லு. விட்டுட்டு ஓடணும்னு சொல்லலை. ஏன் ஓடணும்? எதையும் விட்டுட்டு போக வேண்டியதில்லை. எங்கே போகிறது? விட்டுட்டு இங்கேயே இரு. ஆனால் சிவத்தின் மேல் ஒரு உண்மையான நம்பிக்கையை வைத்து, சிவத்தின் மேல் உள்ளன்பு வைத்து, சிவத்தையே நோக்கி நில். இன்பதுமும் உன்னை ஒன்று செய்யாது. யார் ஒருவர் சிவத்தையே நோக்கி சிவத்தோடையே ஒன்றி நிற்கிறார்களோ அவர்களை இந்த உலக வேறுபாடுகள் ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் செய்யாது. அவர்கள் அதனால் எந்த கவலையும் படமாட்டார்கள், எந்த அச்சமும் படமாட்டார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படோம் நடலை அல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை அப்படின்னு தெள்ள தெளிவாக அப்பர் சாமி சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? தாமார்க்கும் குடியல்ல தன்மையான நல் சங்கரன் சங்கவன் குழைக்காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் செவடி இணையே குறுகினோமே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அப்படி மணிவாசகருக்கு பெருமானே குருவாக வந்தார். ஆனால் அவரை அழைத்து போகவில்லை. தன்னை ஏன் அழைத்து போகவில்லை என்று அவர் வருந்தி நின்றார். அதற்கு பிறகுதான் தெரிந்தது, அவரால் சைவ உலகிற்கு நடக்க வேண்டிய பணி இருந்தது, அதனால் அவரை இருத்தி வைத்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார். நீ தில்லைக்கு வா என்று சொன்னார். அடியார்கள் இருந்தவர்கள் எல்லோரையும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டார். அப்படி அங்கே இருக்கிற காலத்திலே தில்லை நோக்கி வருக என்றவுடன் தில்லையை நோக்கி நேராக வராமல் திருவிடை மருதூர், திருவண்ணாமலை, திரு காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம் போன்ற தலங்களுக்கெல்லாம் போகிறார். அந்த தலங்களுக்கெல்லாம் வருமாறு அவர் ஆணை தருகிறார். அதனால தான் அங்கே போகிறார். இல்லாட்டி தில்லைக்கு போகிறவர் எதுக்கு திருக்கழுக்குன்றம் போயிட்டு தில்லைக்கு வரணும்? இல்லையா? தில்லை போகிறவர் அது சோழ நாட்டில் இருக்குது. அவர் எதுக்கு திருக்கழுக்குன்றம் தொண்டை நாட்டுக்கு வந்து வரணும்? அவ்வளோ தூரம் வந்து வரணும் தேவையில்லை. இல்லை. ஆனால்
அவருக்கு உத்தரவு அப்படி இங்கே வந்துட்டு போக வேண்டும் என்று. ஆகையினாலே அப்படி திருக்கழுக்குன்றம் போயிட்டு தெல்லை நோக்கி செல்லுகிறார். சிக்கன பிடித்தேன் இனி எங்கே எழுந்து அருளுவதே, இனிமே எங்கப்பா போகிறது, நான் தில்லைக்கு வந்துட்டேன், என்னை எப்படியாவது இங்கே ஆட்கொள், என்னை அழைத்து செல் என்று சொன்னார். அங்கே தில்லைக்கு வந்த உடனேயே அவர் அருளி செய்த பாடல் அற்புதமாக ஆனந்தமாலை என்கிற பாடலை அருளி செய்கின்றார். தில்லையிலே கனக சபையில் தில்லைக்கூத்தனை தரிசனம் செய்கின்றார். அங்கே பெருமானை ஆனந்த கூத்தராக பார்க்கிற பொழுது ஏற்படுகின்ற அற்புதமான ஆனந்தத்திலே திளைக்கின்றார். மின்னேர் அணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம், பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம், கல்நேர் அணைய மணக்கடையாய் கழிப்புண்டவல கடவிழ்ந்த, எந்நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாய். இனிமே நான் வந்து சேர்றதுக்கு நீ சொல்லு. இத்தனை காலம் நான் இருந்தேன், தேவரீர் என்னை திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டீர், அங்கே அடியார்களோடு இருந்த பொழுது அவர்களை அழைத்து சென்றீர், எம்மை விட்டு சென்றீர், எம்மை அழைத்து செல்வீர் என்ற பொழுதுதான் தெரிந்தது பாண்டியனோடு எனக்கு ஒரு விவகாரம் இருந்தது தெரிந்தது. எனவே அந்த விவகாரத்திற்காக என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று கருதினேன். அதுவும் சரியாயிற்று. இப்பொழுது பாண்டிய மன்னன் சமாதானமாகிவிட்டான், கோயிலை கட்டுகிறான். இப்பொழுதாவது வந்து அழைத்து போவீர் என்று பார்த்தேன். இல்லை, நீ தில்லைக்கு வா என்று சொன்னேன். தில்லைக்கு வருகிற பொழுதுதான் தெரிந்தது சைவ சமயத்திற்கு ஒரு தாழ்வு நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது புறச்சமயங்களினாலே என்று தெரிந்தது. கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை தளர்த்தும் வண்ணமாக ஒரு கொள்கையானது பரவிக்கொண்டு இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தம்மை இறைவன் இங்கே வர சொல்லி இருக்கிறான் என்கிற அந்த காரணம் ஓரளவு புரிகிறது அவருக்கு. ஆகையினாலே அந்த இடத்துல இருந்த பொழுது அவரை நோக்கி பல அடியார்கள் வருகிறார்கள். சுவாமி, உங்களுக்கு ஈசனே நேரில் வந்தாராமே, அவர் எப்படி இருந்தார், அவர் உங்களிடம் என்ன பேசினார், அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்றெல்லாம் தெரிந்து கொள்ளுகிற ஆர்வத்தில் பல அடியார்களும் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது அவருக்கு கூட்டம் சேர ஆரம்பித்தது. அப்பொழுது அவர் இந்த சைவ நெறியினுடைய பெருமை பற்றி சொன்னார். நீர் அணிகின்ற நீங்கள் இந்த நீர் அணிகின்ற இந்த பெரும் பேற்றை இந்த பிறவியிலே பெறுவதற்கு பல பிறவிகளிலே தவம் செய்து பெற்றிருக்கிறீர்கள். இது இந்த பிறவியிலே வந்ததல்ல, முன்னைய பிறவிகளிலே செய்த தவத்தினுடைய பயன் இப்பொழுது நீர் பூசுகிற நிலை வந்தது. ஆகையினாலே திருநீர் பூசி சிவநெறியிலே நின்று 5 எழுத்தை ஓதுதல் வேண்டும். அதுதான் நமக்கு கவசம். இந்த கவசம் என்று சொல்லுவது 5 எழுத்து, 5 எழுத்து கவசம். நந்தி நாமும் நமச்சிவாயவே என்று சொல்லுகிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் விடாமல் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நமசிவாய நமச்சிவாய 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 என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இதுதான் அவர் கடைசியாக பாடின பதிகம். ஞானசம்பந்த பெருமான் கடைசியாக பாடின பதிகம். இந்த உலகினரை பார்த்து அவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். நீங்கள்லாம் அந்த 5 எழுத்தை விடாதீங்க, 5 எழுத்தை ஓதுங்கள். நம்முடைய வாழ்விலே நமக்கு வருகின்ற துன்பங்களை போக்க வல்லது 5 எழுத்து. 5 எழுத்து மந்திரத்தை நாம் விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆபத்து வருகிற பொழுது அதை சொல்லலாம் என்று காத்திருக்கக்கூடாது.
ஆபத்து வரும்போது ஐயோன்னு தான் வரும், நமச்சிவாயன்னு வராது. ஆபத்து வரும்போது ஐயோ அப்படி தான் வரும். இல்லை நான் ஆபத்து வரும்போது நமச்சிவாயன் சொல்கிறேன் சார் அப்படின்னா வந்துடாது. இன்னை எப்படி வரும் அதுன்னு கேட்டால், ஆபத்து வராத பொழுதும் நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஆபத்து வருகிற பொழுது நமச்சிவாயம் வரும். அதை எப்போவுமே சொல்லணும். அது ஆகி வந்த மந்திரன்றது அதுதானே அர்த்தம். மந்திரம்னா எப்போவாவது சொல்கிறது இல்லை, எப்போவும் சொல்கிறதுக்கு பேர் தான் மந்திரம்னு பேர். ஆகையினாலே இந்த 5 எழுத்து மந்திரம் சிவபெருமானுக்கே உரிய மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் செபித்து கொண்டே இருக்க வேண்டும், அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சிவபுராணத்தின் தொடக்கத்தில் அதைத்தான் குறிப்பிடுகிறார். நமசிவாய வாழ்க என்று தான் சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த 5 எழுத்து மந்திரம் தூல மந்திரமாக இருக்கக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரத்தை நாம் ஓதுதல் வேண்டும். ஆகையினாலே இங்கே பெருமான் இந்த தில்லையிலே கனகசபையிலே பெருமானை பார்த்த உடனே ஆனந்தம் அடைந்து சொல்லுகிறார், பெருமானே, அன்று உடன் வந்த அடியார்களை எல்லோரையும் நீ எனக்காக விட்டு சென்றாய், பிறகு அழைத்து சென்று விட்டாய். நான் தான் பாக்கி நிற்கிறேன். என்னையும் எப்போ சாமி கூப்பிட்டு போவீங்க, எப்போ கூப்பிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறார். உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பிரபஞ்சம் காடு மாதிரி தெரியும் அவங்களுக்கெல்லாம். நடுக்காட்டில் ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 20 பேர் வந்தாங்க, நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டாங்க, எங்கே போகிறதுன்னு தெரில, வழி தெரில. யாரோ ஒருத்தர் செல்ஃபோன் ஒர்க் பண்ணிச்சு, ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட்டிகிட்டு போதாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹெலிகாப்டர் வரத்துக்காக. ராத்திரி ஒரு ஹெலிகாப்டர் வந்தது, லைட் அடிச்சுது. 20 பேர்த்தில் 19 பேரை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒருத்தர் கண்ணை சேர்ந்து தூங்கிட்டார். ஏறுறவங்க அவங்கவுங்க ஏறுற அவசரத்தை பார்ப்பாங்க, எல்லோரும் வந்தாங்களான்னு பார்ப்பாங்க. ஹெலிகாப்டரு கிரு 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 கிருன்னு கைத்தை தொங்க விட்டுருக்கான், அவன் ஏணியை பிடிச்சி மேலே ஏறுறான். போகிற அவசரத்தில் எல்லோரும் வந்தாச்சாண்ணா, எல்லோரும் வந்தாச்சுன்னா கிளம்பியாச்சு. இவன் தூங்கிட்டு இருந்தான். சத்தம் ஜாஸ்தியாக கேட்டவுடனே முழிச்சு பார்க்குறேன், ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த காடு எப்படி இருக்கும், மணிவாசகருக்கு எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும். மணிவாசகருக்கு எப்படி இருந்திருக்குன்னா, அந்த ஆளுக்கு எப்படி ஹெலிகாப்டர் விட்டுட்டு போனது அது மாதிரி இருக்கும். ஐயோ இந்த காட்டில் என்ன பண்ணுறது, திரும்பி பார்த்தா சிங்கம், புலி, கரடி, பாம்பு, பல்லி எல்லாம் சுற்றி எங்கே பார்த்தாலும். அதெல்லாம் வேறு யாரும் இல்லை, மனுஷால் தான் அப்படி இருக்கும். இந்த உலகத்தில் நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிறதுனால தான் நம்மளால் மூவ் பண்ண முடியுது. வெறும் நல்லது மட்டும் நம்மகிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் யாரோடையும் பழக முடியாது, இருக்க முடியாது, பேசவே முடியாது. வெறும் கெட்டது மட்டும் இருக்கிறோம் வச்சுக்கோங்க, அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான். அது மாதிரி உலகம். அதை தான் சொல்லுகிறேன். மின்னேர் அணைய பூங்கடல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம், பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றான் நின்றார் அமரர் எல்லாம். அமரர்கள் உன்னை அங்கே அவர்கள் உலகத்திலே வான உலகத்திலே போற்றுகிறார்கள். அடியார்கள் சிவலோகம் வந்து விட்டார்கள், நான் தான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். கல்நேர் அணைய மணக்கடையாய் கழிப்புண்டு அவல கடல் விழுந்த, என்னேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. உன்னை வந்து சேர்றதுக்கு நீ ஆர்டர் கொடுக்கணும்னு கேட்குறார். என்னால் அறியா பதம் தந்தாய் யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு ஆர் என்பேன்.
பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது என்னாயகமே பிற்பட்டு இங்கிருந்தேன் நோய்க்கு விருந்தாயே. நீ உன் மேலே தப்பு இல்லைங்க சாமி, நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போகலான்ட்டு தான் வந்திருக்கிறீங்க, எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் எனக்கு அதுக்குரிய தகுதி இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சரி தகுதி இல்லையே அப்படின்னுட்டு அடுப்பில் கொஞ்ச நாளையாக வெந்துகிட்ருக்கு, பானை சோறு வெந்துகிட்ருக்கு. இல்லை ரொம்ப நாளி ஆச்சே இறக்கி வச்சிடலான்னு நம்ம யார் போனாங்க, இறக்கி வச்சிடலான்னு பிடிச்ச துணியெல்லாம் எடுத்து வச்சு அப்படி பாத்திரத்தை இறக்க போகிற நேரத்தில் எதுக்கும் சாதம் வெந்திருக்கா பார்க்கலான்ட்டு அப்படி கொஞ்சம் சாதத்தை அப்படி எடுத்து அப்படி நசுக்கி பார்க்குறாங்க, வேகலை. என்ன பண்ணுவாங்க, இறக்கி வைக்கலான்னு வந்தவங்க தான் அடுப்புலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன், இன்னும் வேகலைன்னு விட்டுட்டு போயிட்டேன். இந்த பிரபஞ்சத்தில் நம்ம எல்லாம் வேக வச்சிருக்காரு, அதனால தான் பாடி வேகுது. 98.4 இருக்குது நம்முடைய பாடியெல்லாம் இல்லையா. போயிட்டானா இருக்கானு பக்கத்து போல சூடு இருக்கான்னு தான் பார்க்கலாம். ஏன்னா உடம்புல ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கலாம். உடம்பு சூடு ரொம்ப முக்கியம். 98.4 உள்ள ஒரு நெருப்பு வச்சுருக்கார் கீழே சாமி. அந்த நெருப்பு திக்கு 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 திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது உள்ளார. கண்ணெல்லாம் பார்க்க முடியாது அந்த நெருப்பு, கனல். மூலாக்னின்னு பேர் அதுக்கு, எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் 98.4 இருக்கு. அந்த அக்னிக்கு பக்கத்திலேயே ஒரு தெர்மோஸ்டாட் போட்டிருக்காரு, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர். பாருங்க, வெறும் நெருப்பு இருந்தால் பிரயோஜனப்படாது, கண்ட்ரோலர் வேணும் இல்லையா. வெறும் வண்டி ஸ்பீடாக போனால் மட்டும் பத்தாது, பிரேக் இருக்கணும். இந்த வண்டி வேகமாக போகும் சார், அப்படியா, ஆனால் எங்கே நிற்குன்னு தெரியாது சார் அப்படின்னா அந்த வண்டியில் எவனா ஏறுவானா? நிறுத்துறதுக்கு நம்ம கண்ட்ரோல் இருக்கணும்ல. நெருப்பு உள்ளே இருக்குது, இதுக்கு இதுக்குன்னு எரியுது நெருப்பு உள்ளுக்குள்ளே, மூலாக்னின்னு பேர், கண்ணால் பார்க்க முடியாது. 98.4 எஸ்கிமோ பனிப்பிரதேசத்துக்கு போகிறான், டெம்பரேச்சர் இறங்கிடும். ஆனால் என்ன பண்ணுறாரு, இந்த நெருப்பை அப்படி தூட்டி விட்டுருவார். அவனுக்கும் 98.4 தான் இருக்கும். அவன் பனிப்பிரதேசத்துக்கான டெம்பரேச்சர் குறையுமா? நாக்பூரில் பாருங்க, அவ்வளோ டெம்பரேச்சர் வெப்பம், 45 46 போகும். பாடி டெம்பரேச்சர் ஏறணுமா இல்லையா? டெம்பரேச்சர் மெஷர் பண்ணால் 98.4 அதுதான் இருக்கும். எப்படி உள்ள கண்ட்ரோல் இருக்கு. பனிப்பிரதோஷம் இருந்தால் கொஞ்சம் கூட்டி விடும், அப்படி ஒரு கண்ட்ரோல். அங்கி மிகாமை வைத்தான் உயிர் வைத்தான், திருமூலர் சொல்றார். அங்கி வைத்தான், ஆனால் மிகாமை. முதல்ல ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெர்மோஸ்டாட் போட்ட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் சிவபெருமான் தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் இன்ஜினியர், உள்ளே போட்டு கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். அது திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. காலையில் 4 இட்லி ஒரு பொங்கல் பஸ்பம், மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், புளி சாதம், போட்டதெல்லாம் பஸ்பம். எங்கே போச்சு 4 மணிக்கு என்ன டிஃபனுங்கிறான். காலையில் போட்டதெல்லாம் என்ன ஆச்சுன்னா எல்லாம் பஸ்பம். அவ்வளோதான், எங்கே போச்சுன்னு தெரியல. கபலிங்கர் எல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு. நெருப்பு திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. பெண்கள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் அடி வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் அடி வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அது உள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு, திகு திகு திகுன்னு எரி. 98.4 உள்ளே அணைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, வெளியில் நெருப்பு வச்சுருவோம், அவ்வளோதான், முடிஞ்சது. அவ்வளோதான். இந்த உடம்போட நுட்பம் தெரிஞ்சால் சிவத்தோட பெருமை தெரியும். அதைத்தான் சொல்லுகிறார். நீ இவ்வளோ தூரம் பயன்படுத்துறிய இந்த உடம்போட நுட்பம் உனக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் கையில் வச்சு இந்த செல்ஃபோனை இந்த ஆப்ரேட் பண்ணுறிய, அந்த செல்ஃபோன் எப்படி ஒர்க் பண்ணுறது, அது உள்ளே என்ன இருக்குது, அதனுடைய டெக்னிக்கல் நோக்கம் என்னன்னு என்னைக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரியும். ஆனால் அடி 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 அடின்னு அதை அடிப்போம். ஆனால் அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு என்ன வேலை செய்யறதுக்கு அடிப்படை தெரிஞ்சுக்கும் இல்லை.
இந்த உடம்பை போட்டு அடி அடி அடின்னு அடிக்கிறோம். ஆனால் அந்த உடம்பை எப்படி படைச்சான், அதில் என்ன நுட்பம் இருக்குது, அது எப்படி கொடுத்துருக்கிறான்னு என்னைக்காவது அவனுடைய பெருமையை நினச்சி பார்த்துருப்போமா? இந்த உடம்பை கொடுத்துருக்கிறானே, எத்தனை அற்புதமான உடம்பு. உடம்பாரடியின் உயிரார் அடிவர் திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர் சொல்றார். உடம்பு பொக்கிஷம். இந்த உடம்பு பொக்கிஷம். சிவபெருமானுக்கு கொண்டு போய் தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க. கொடுக்க வேண்டியது அது இல்லை. அவன் உங்களுக்கு கொடுத்துருக்கான இந்த உடம்பு, அதை கொடுக்கணும். அதை கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேங்காய் வாழைப்பழத்தை வச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு? சட்னி அரைச்சி சாப்பிட போகிறாரா? அவருக்கு நல்லா நம்மளுங்க என்னென்னா தேங்காய் வாழைப்பழத்தை வச்சே சிவபெருமானை கவுத்துடலான்னு நினைக்கிறாங்க. பழைய கில்லாடிவ இந்த வாழைப்பழ தேங்காய்க்காக உட்காந்துருக்காரு. அவர் எத்தனை தேங்காய் பார்ப்பார், எத்தனை வாழைப்பழம் பார்ப்பார், அதையும் காட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறோம். இந்த உடம்பு முழுக்க அவருக்கு அர்ப்பணிக்கணும். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையால் வணங்கு, கைகளால் தொழு, நெஞ்சத்தால் நினை, கண்களால் பார், மொழியால் துதி செய். இப்படி இந்த உடம்பை கொடு. அதை விட்டுட்டு தேங்காயை கொடுத்து என்ன பண்ண போறார்? இதை மட்டும் செய்கிறது இல்லை. சௌரியமாக கடையில் வாங்கி கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஞானசம்பந்தர் 4000 பாட்டு பாடியிருக்கார். திருநாவுக்கரசர் 4000 பாட்டு பாடியிருக்கார். சுந்தரர் 1000 பாட்டு பாடியிருக்கார். மணிவாசகர் ஒரு 650 பாட்டு பாடியிருக்கார். அவங்க பாட்டுக்கு பாடியிருக்காங்க, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறோம். எதுக்கு இவ்வளோ பாட்டு அப்படின்னா, நம்முடைய வழிபாடு என்பது தோத்திரங்களினால்தான் செய்யப்பட வேண்டும். வழிபாடு என்பது அதுதான். ஒன்றுமே வேணாம். பெருமானுக்கு முன்னால் போய் நின்று தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு ஒரு தேவாரம் பாடணுன்னு தான் எதிர்பார்ப்பார். சாமிக்கு அது ஒன்று தான் தோத்திரம். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். சுந்தரமுத்து சாமியை பார்த்து சொன்னாராம், எனக்கு அர்ச்சனைன்னா பாட்டு தான், அதனால் நீ பாட்டு பாடு, தமிழில் பாடு அப்படின்னு சொன்னாராம். எமக்கு அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் சொற்றமிழ் பாடுக. நல்ல ஒரு தமிழ் தோத்திர பாடலை நம்ம பாடலாம். சாமி சொல்கிறார், மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், குற்றம் என்னுடையதாக தான் இருக்கும் போல இருக்கு. கருணையே வடிவான சிவபெருமான் எந்த குற்றமும் செய்வதில்லை. நாம் என்ன செய்வோம்? சிவனை தான் குற்றம் சொல்லுவோம். நான் இவ்வளவு தூரம் உனக்கு பெரிய மாலையை கொண்டு வந்து போட்டனே, இவ்வளவு சக்கர பொங்கல் செஞ்சு விநியோகம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து உனக்கு படைச்சனே, உனக்கு 11 தேங்காய் வச்சனே, 21 எலுமிச்சம்பழம் வச்சனே, இவ்வளவெல்லாம் செஞ்சனே, நீ எனக்கு நான் நினச்சதை செஞ்சு கொடுக்கலையே, நீ எல்லாம் ஒரு கடவுளா? அவர் திருப்பி கேட்டாருன்னா, ஏண்டா 11 எலுமிச்சம்பழத்தை வச்சு நான் என்னடா செய்ய போகிறேன்? நீயாவது தலையில் தேய்ச்சிக்கலாம், கொஞ்சம் புத்தியாவது. எனக்கு எதுக்குடா எலுமிச்சம்பழம், தேங்காய் எனக்கு எதுக்குடா? நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்? வெத்தலை பாக்க வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ அறியாமையிலேயே உழன்றா என்ன வருது? அவருக்கு வேணுங்கிறது தோத்திரம்.
சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நிந்திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்களார வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெருங்கடலே அப்படின்னு சொல்லுகிறார். ஆகையினால வழிபாடுங்கிறது செலவே கிடையாது. நாம் அதுக்கு செலவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பூஜை வழிபாடு இதெல்லாம் ரொம்ப செலவு பிடிக்கும் அப்படின்னு. அது நம்மளை கொண்டு போய் அப்படி செலவுக்கு இழுத்து விட்டுறாங்க. செலவே கிடையாது. என்ன செலவு இதுக்கு? அன்புக்கு ஏதுங்க செலவு? அன்புக்கு ஏது செலவு? நீங்கள் போய் நின்று அப்படி அவர் முன்னால் நின்று அப்படி உள்ள உருகி கண்ணில் 2 சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா இதை விட சிறந்த வழிபாடு என்ன இருக்கும்? அவர் உருகிடுவார். ஏன் பழுவுற, என்ன விஷயம், என்ன ஆச்சுன்னு கேட்பார். அழுதா கேட்பார். அங்கே போய் ஊருக்கு அதை பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அவர் நம்மளே ஏன் கேட்க போகிறாரு சொல்லுங்க? அழுதால் உன்னை பெறலாமே. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அப்படிதானே சொன்னார் சார். கண்டதுக்கெல்லாம் அழுக வருது. சீரியலை பார்த்து கூட அழுக வருது. சிவனை பார்த்து ஏன் அழுக வரமாட்டேங்குதுன்னு தான் தெரில இல்லையா? கற்பனையாக இருக்கிற கதையை பார்த்து கூட அழுக வருது. ஆனால் நிஜமாக இருக்கிற சிவனை பார்த்து நமக்கு ஏன் அழுக வரமாட்டேங்குது? நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு, நெஞ்சு கனகல்லாம் இருக்கு, அதை உருகி நிற்பதற்காக இந்த பாடல்களை சொல்லுகிறேங்கிறார். அதனால் தோத்திரங்கள், எல்லா தோத்திரமும் சொல்லக்கூடாது. அருளாளர்கள் சொன்ன தோத்திரங்கள், அந்த தோத்திரங்களை நாம் பெருமானுக்கு முன்பாக போய் சொன்னோம்னா அது நமக்கு நல்ல பலனை தரும். ஆகையினாலே பெருமான் அங்கே இருக்கிறார், அங்கேயே இருக்கிறார். இப்போ அங்கே தில்லையை விட்டு வெளியில் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். இங்கே தானே சாமி நம்மளை வர சொன்னார். இங்கேயே இருப்போம், சாமி எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போவோம், என்ன பணி சொல்லுகிறாரோ அப்போ செய்வோம் அப்படின்னு ஒரு சின்ன குடியில் அமைத்து கொண்டார். ஆரவாரம் இல்லாத இடம்தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் ஆரவாரம் இல்லாத நகருக்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் இருக்கிறார். அவர் யாரோடையும் பேச மாட்டார், எதையும் கேட்க மாட்டார், ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவார். அப்படி இருந்ததுனால அவர் எல்லாரும் பித்தர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை பித்தர்னு சொன்னாங்க. அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் இருந்த இடத்துக்கும் பேர் பித்தர்புரம்னு வச்சுட்டாங்க. அந்த இடத்துக்கு அடையாளமே பித்தர்புரம்னு வச்சாங்க. அதுதான் இன்றைக்கி பிச்சாவரம்னு இருக்குது அவர் இருந்த இடம். அந்த பித்தர்புரத்தில் அவர் இருக்கிற காலத்தில் பல பதிகங்கள் அருளி செய்கிறார். திருக்கோத்தும்பி என்கிற பதிகத்தையும் அருள் செய்கிறார். மனதை சொல்லுகிறார், மனமே நீ சிவனை தவிர வேறு எதையும் நினைக்காது. நீ அரச வண்டு உயர்ந்த மலரில் இருக்கிற தேனைத்தான் உண்ணும். அது எல்லா பூவிலையும் இருக்கக்கூடிய தேனை உண்ணாது. அரச வண்டுன்னு ஒன்று இருக்குது, அது உயர்ந்த தேனை மட்டுமே சென்று உண்ணும். அதுபோல் நாமும் மற்ற விஷயங்களில் போய் இந்த மனதை ஈடுபடுத்தாமல் சிவத்திடம் கொண்டுதான் செலுத்த வேண்டும் மனமே. ஆகையினாலே நீ அவ்வாறு இரு என்று சொல்லுகிறார். நானார் என் உள்ளம்மார் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார், மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உன்பலி தேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி. நானார் என் உள்ளமார் என் ஞானங்கள் ஆர் என்னை யார் அறிவார். நான் யாருன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் என்ன அடையாளம் சொல்லுவாங்க? இவர் முதலமைச்சர், பாண்டிய நாட்டு முதலமைச்சர், இவர் வாத ஊரர் என்றெல்லாம் அடையாளம் சொல்லுவார்கள். இதெல்லாம் என் உடம்புக்கு இருக்கிற அடையாளம் இல்லையா? உள்ளே இருக்கிற நான் யார்?
அது சிவபெருமான் வந்து அறிவித்தாலே ஒழிய தெரியாது. வானோர் பிரான் வந்து என்னை ஆண்டிலடேல் என்னை நான் அறியேன். அவர்தான் வந்து என்னை உணர்த்தினார். நீ யார் தெரியுமா என்று உணர்த்தியது சிவன்தான். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் நானார் என் உள்ளமார் ஞானங்களார் என்னை யார் அறிவார். வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் என்னை யார் அறிவார். வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பெண்ணும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தகத்தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. மனசை பார்த்து சொல்லணும். மனமே மனமே நீ வந்து அரச வண்டு, எல்லா இடத்துக்கும் போகாத, எல்லா இடத்துக்கும் போகாத, சிவத்துக்கிட்டே போ, சிவத்துக்கிட்டே போ, சிவத்தையே நினை, சிவத்தையே தேவாரப்படி, திருவாசகப்படி, சிவத்தை நோக்கி இரு, சிவ சம்பந்தமாக செய்திகளை பேசு, சிவத்தோடையே வச்சுக்க என் தொடர்பு, என்ன வேலை வேணால் செய்ய, சிவத்தை நினப்ப மாற்றாது. அப்படிங்கிற இப்போ நாம் இங்கே வருகிறீர்கள், இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, 7லேருந்து 8:30 1.5 மணி நேரம் நீங்கள் சிவத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் செய்கிறது தவம். இதுக்கு பேர் தவம்னு பேர். நீங்கள் இப்போ அத்தனை பேர் செய்துட்டு இருக்கிறது பேர் தவம்னு பேர். ஏன்னா நீங்கள் இங்கே வந்துட்டதுனால இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாகத்தில் நீங்கள் மாட்டல. 1.5 மணி நேரம் நீங்கள் நானே பிடிச்சி வச்சிருக்கிறேன், என்கிட்ட ஏதோ சொல்கிறாரு போல இருக்க, ஏதாவது உண்மை இருக்கும் போல இருக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கவனித்து அப்படி பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் இல்லையா? இப்போ இந்த 1.5 மணி நேரத்துக்கு நம்ம வினைகள்லாம் என்னாச்சு யோசனை முடியும். நம்ம வினையெல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நிமிடமும் கடலினுடைய அலை எவ்வாறு வந்து 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 செல்லுகிறதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வினைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். நிற்காது, வந்துக்கிட்டே தான் இருக்கும். தடுக்க முடியாது யாராலையும். அது பாட்டுக்கு வரும். அதில் நமக்கு ஒரு இன்ப துன்ப உணர்வு மாறும். அதுக்கு பிறகு இன்னொன்று அடுத்தது வரும், அது மாற்றும். முதல்ல வந்தது இன்பத்தில் வச்சா அடுத்தது வேறு ஏதாவது ஒன்று வச்சு துன்பத்தில் கொண்டு போகும். இப்படி மாறி மாறி இருந்துட்டு. இப்போ இந்த 1.5 மணி நேரத்தில் அந்த வினையெல்லாம் என்னாச்சு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1.5 மணி நேரமும் நீங்கள் சிவத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால, சிந்திச்சுக்கிட்டு இருந்தா இல்லை அப்படியே நான் கேரண்டி சொல்ல முடியாது. என்ன, நான் அப்பப்போ சத்தமாக கத்துறதுக்கு காரணம் எங்கேயாவது அட்டென்ஷன் டைவெர்ட் ஆகிருந்தா கூட டக்குன்னு முழிச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். மார்கழி மாதம் இல்லையா, அதனால் திடீர்னு ஒரு பாட்டை கத்துனா டக்குன்னு முழிச்சு அப்படி வரும். சரி, அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த 1.5 மணி நேரமும் நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நம்முடைய வினைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால் வரும், ஆனால் எல்லாம் வாசலில் நிற்கும். அத்தனை பேருடைய வினைகளும், அது நல்வினை தீவினை நன்மை தீமை எல்லாமே வினைகள் மட்டும் எல்லாம் அங்கேயே நிற்கும், உள்ளே வராது. ஏன்னா எப்போ வினை வந்து நம்மை தாக்கும், நமக்கு பயன் தரும், நமக்கு அந்த உணர்வை தரும்னு கேட்டால் அதுக்கு அடிப்படையான தேவை என்னன்னு கேட்டால் அப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் தோய்ந்திருக்கணும். இந்த உலக விவகாரங்களிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற பொழுதுதான் வினையின் பயன் உங்களை சேரும். நீங்கள் உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் அதை விட்டு நீங்கள் விலகி இருந்து சிவத்தோடு ஒன்றி இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வருகிற வினை உங்களை சேராது. இப்போ இந்த 1.5 மணி நேரம் இங்கேயே இருந்தோமா நம்முடைய வினைகள்லாம் அங்கே வெளியிலேயே இருக்கும், அத்தனையும் வெளியில் இருக்கும். அதில் 1-2 சொல்லும், எங்கால இப்போ என்ன நினைக்கிறான், நான் உள்ளே போகிறேன், என்ன நினைக்கிறான் எங்கால், நான் உள்ளே போகிறேன்ட்டு 1-2 உள்ளே வரும். ஏன்னா அவங்கெல்லாம் அட்டென்ஷன் டைவர்ட் ஆனவங்க, டக்குன்னு வந்து உள்ளே வரும். இப்போ எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் வெளியில் நிற்கும். என்ன ஆகும் அந்த வினைகள்? இப்போ பாருங்கள், 1.5 மணி நேரமாக நின்று அந்த வினைகள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால்
அது நம்மை பாதிக்காது. இப்போ நம்ம வினைகளிலிருந்து விடுபட்டிருக்கிறோம். வினைகள் நம்மை தாக்குவதில்லை, அதனுடைய இன்ப துன்பங்கள் நமக்கு வந்து சேருவதில்லை, எல்லாம் வெளியிலேயே இருக்குது. அப்போ இந்த வினைகளில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவை எல்லாம் பெருமான்கிட்ட போகுமா, பெருமான்கிட்ட நிற்குமா அப்படின்னு கேட்டால், பெருமானுக்கு தேகம் கிடையாது அனுபவத்துக்கு, நமக்கு தான் அனுபவத்துக்கு இருக்குது, அவருக்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது. அப்போ அந்த என்ன பண்ணுவார், அந்த தீவினையெல்லாம் இங்கே நிற்கிது, நம்முடைய தீவினைகள்லாம் இங்கே நிற்கிது. அப்போ அதெல்லாம் கேட்கும், என்ன ஆள் எங்கள் ஆள் இல்லையே, இப்போ நான் என்ன பண்ணுறது, அது அனுபவிக்காமல் தீராது, அது போக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுவார் சாமி அப்படின்னு கேட்டால், இந்த தீவினைகள் எல்லாம் நமக்கு கெடுதல் பண்ணியிருப்பான்ல நிறைய பேர், அவனுக்கு போனஸாக கொடுத்துருவார். ஆமாம், சரி தீவினை இப்படி பண்ணிட்டீங்க, நல்வினை என்ன வருது, நல்வினையும் காத்துக்கிட்டு இருக்கும்ல, அதுவும் உள்ளே வர முடியாது. நல்வினை என்ன, நமக்கு யாராவது நன்மை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த நன்மை பண்ணவங்களுக்கு அடிஷனலாக கொடுத்துருவார். அதனால தான் அடியார்களுக்கு நாம் ஒன்று செய்தால் நமக்கு அது பன்மடங்காக பெருகும். ஒரு அடியாருக்கு, சாதாரண மனிதனுக்கு தீங்கு செய்தால் நமக்கு வருகிற தீங்கை விட ஒரு அடியாருக்கு தீங்கு செய்தால் அதிகமாக வருவதற்கு காரணம், அவருக்கு ஏதாவது தீவினை இருந்தால் அதை போனஸாக போட்டு கொடுத்து விடுவார் இந்த தீய செய்வது. அதனால தான் உலகத்தவருக்கு கெடுதல் செய்கிறதே தப்பு. ஆனால் அதையும் தாண்டி போய் ஒரு அடியவருக்கு தீங்கு செய்தால் மிகப்பெரிய தவறாக முடியும். இதுதான் சித்தாந்தம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லி இருக்கிற, சித்தியாரில் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. அப்போ வினைகள்லேருந்து விடுபடணுன்றதுக்கு வழி என்னன்னு தெரிஞ்சுதான், சிவத்தோடு ஒன்று இருந்தோம்னா வினையிலிருந்து விடுபடலாம். சிவத்தை விட்டு விலகுகிற பொழுதெல்லாம் வினை நுகர்வு நிகழும், வினை அனுபவம் நிகழும். அதுதான் இயல்பை. அப்படியே தான் நீங்கள் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கலாம். அதனால தான் மணிவாசகர் ஆனந்த அனுபவம் பெற்றவர்கள் இந்த பிரபஞ்சத்திலே உடம்பு இருக்கிற காரணத்தினால் அதிலே தோய்ந்து எங்கேயாவது வினை வந்து அந்த வினையின் பயனை நுகர்வதற்காக ஒரு பிறப்பு வந்து விட்டால் என்ன பண்ணுவது, மீண்டும் இந்த பூமியிலே பிறப்பு வந்து விடுமே என்று தான் அஞ்சுகிறார்கள். ஆகையினாலே நெஞ்சமே, நீ இந்த உலக சமாச்சாரங்களை எண்ணி விடாதே, இந்த உலகத்தவரோடு நீ சேர்ந்து விடாதே என்று அதற்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. இவ்வாறு அவர் அங்கே பெருமான் இருக்கிறார். அந்த அந்த திருக்கோத்தும்பிங்கிற பகுதி ரொம்ப அற்புதமான பகுதி, அது நீங்கள் படிக்கணும். இந்த சமயத்தில் பாடினது தான், தில்லையில் அது பாடினது. அந்த நேரத்தில் திரும்பவும் ஒரு அருமையான பதிகம் பாடுகிறார், தில்லையில் இருக்கிறார். கோயில் மூத்த திருப்பதிகம் என்கிற பதிகம் சாமி பாடுறாருன்னொன்னே நிறைய அடியார்கள் எல்லாம் அங்கே வந்து கூடுகிறார்கள். அவர் பின்னால் பெருங்கூட்டம் சேருகிறது. சைவத்துக்கு ஒரு தழைப்பு ஏற்படுகிறது. உடையாள் உண்டன் நடு இருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இரு வீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றாண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே என்னின்றருளி வரனின் வா என்று போந்திடு என்னா விடில் அடியார் உன்னின்றறிவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே நல்காதொழியான் நமக்கென்று நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தாவாய் குழரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. முன்னின்று என்னை ஆண்டாய், நீயே முன்னால வந்து நின்று ஆண்டாய், யாரையும் அனுப்பல. என்னை ஆழ்வதற்கு நீயே முன்னின்றாய்.
அப்படி நீ என்னை ஆண்டு கொண்டாய் என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தேவரீரை நான் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக நான் இருந்தேன். யானும் அதுவே முயல்வுற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். பின்னின்று ஏவல் செய்யணும். இப்போ இருட்டில் ஒருத்தர் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இருட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறார். கஷ்டப்படுகிற பொழுது அவருக்கு அந்த பாதைக்கு போகணுமேனு ஒருத்தர் என்ன பண்ணார், ஒரு தீவட்டி கொடுத்தார். தீவட்டி தெரியுமில்ல, எரியிற தீவட்டி, அதை கையில் கொடுத்தார். இப்போ அவர் பாதையில் போகணும். அவர் பாதையில் போகிறதுக்கு என்ன பண்ணார், இந்த தீவட்டி இருக்குல்ல அதை எடுத்து பின்னால் பிடிச்சிக்கிட்டார். முன்னால் போனார். பாதை தெரியுமா? நமக்கு முன்னால் தீவட்டி இருக்கணும். தீவட்டி இப்படி இல்லை இருக்கணும், அது முன்னால் இருக்கணும், நம்ம பின்னால் இருக்கணும். எது காட்டுகிறதோ ஒளி முன்னால் இருக்கணும். இந்த உலகிலே நம்மை நடத்துகின்ற சிவம் நமக்கு முன்னால் இருக்கணும். அதை பின்னால் வச்சுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கங்களேன், எப்படிங்க போவீங்க? சிவம் என்று சொல்லக்கூடிய திருவருள் ஒளி காட்டுவது, அதற்கு பின்னின்று ஏவல் செய்யும். யாராவது போகிறவங்க விளக்க பின்னால் பிடிச்சிக்குவாங்களா? முன்னால் தானே பிடிக்கணும். அருளையும் முன்னால் வச்சுக்கணும், சிவத்தையும் முன்னால் வைக்கணும், நினைப்பை முன்னால் வைக்கணும். பின்னின்றேவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே. பிற்பட்டு ஒழிந்தேன், ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டு ஒழிந்தேன். என்னின்று அருளி வரனின்று பொந்திடா என்னா விடில். என்னை வான்னு நீ கூப்பிடலன்னா சாமி யார் சொல்லுவா அந்த வார்த்தை? தயவுசெய்து தேவரீர் வந்து என்னை அழைக்க வேண்டும் என்று கதறுகிறார். ஒரு நாள் போகிறார், தில்லைக்கு போகிறார். பெருமாள் திருக்கூத்தை தரிசனம் செய்கிறார். அவருக்கு ஒரு சங்கேதம் கிடைத்து விட்டது. இன்ன காலத்திலே வந்து யாம் உன்னை அழைத்து போவோம்னு உத்தரவு வந்து விட்டது. வருவோம், உண்மை அழைத்து போக வருவோம். ஆனால் அதுக்கு முன்னால் உனக்கு ஒரு பணி இருக்கிறது, அந்த பணியை செய்ய வேண்டும். இந்த தில்லையை பார்த்தாயா எப்படி இருக்குன்னு? தில்லை திருநீர் அணிகிறவர்கள்லாம் அணிவதில்லை, திருக்கோயில் போகிறவர்கள்லாம் போவதில்லை, அஞ்செடுத்து சொல்லுகிறவர்கள்லாம் அஞ்செடுத்து சொல்வதில்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த தில்லைக்கு ஏற்பட்டு இருக்கிறது? அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் பௌத்த மத குருமார்கள் திரிகிறார்கள். பௌத்த மதத்தை எப்படியாவது நிறுவிவிட வேண்டும் என்று இருக்கிறார்கள். சைவ சமயம் வேறுண்டு இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே அந்த புறச்சமயம் வேரூன்றக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தெரிவித்திருக்கிறேன். நீ அதற்கான பணிகளை செய்வதற்காக வந்தவன் என்று கூறுகிறார். அந்த செய்தி தெரிஞ்சுது. இதுவரைக்கும் பாருங்க, இப்போ முன்னால் இருந்த மனக்கலக்கம் இப்போ இருக்காது. ஆனால் அந்த கொஞ்ச நெஞ்ச இருந்த மனக்கலக்கமும் இப்போ போயிடும். இப்போ ரொம்ப சந்தோஷமாக பாடுவார். ஆகா, சுவாமி சொல்லிட்டார், இனிமே கவலை இல்லை, வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டார். இந்த வேலையை மட்டும் செய்ய சொல்லியிருக்கார், செஞ்சுட்டா போகும். ஆஃபீஸில் திடீர்னு கூப்பிட்டு ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லை, இப்படி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மங்குன்னு வேலை செய்கிறான், என்னத்த பிரயோஜனம்? அவங்ககிட்ட திட்டு வாங்குறது தான் கண்ட பலன். நம்ம சர்வீஸு எவனுக்குமே தெரியலையே அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் எம்டி கூப்பிட்டு, இந்த பார், இந்த ப்ராஜெக்டை தரேன், இதை முடிச்சிரு, இதை முடித்தா உனக்கு ப்ரொமோஷன், ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட், 4 இன்க்ரிமெண்ட்டு எல்லாம் உண்டு. ஆனால் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிரு, நான் தரேன், நீ கீழே இருக்கும் மற்றவன்ட்ட எல்லாம் பார்க்க வேண்டாம், என்கிட்டே நேராக டைரெக்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? குஷே, ஓ தெரிஞ்சிருச்சு, ப்ரமோஷன் நிச்சயம் தெரிஞ்சு போச்சு, இந்த வேலையை செய்யணும். அது மாதிரி இங்கே பௌத்தர்கள் இருக்கிறாங்க. இந்த பௌத்த சமயத்தை விரட்டி அடிக்கிறது தான் உன் ப்ராஜெக்டு, சைவத்தை நிறுவுறது தான் உன் ப்ராஜெக்டு, இங்கே திருநீர் பூசுகிற நெறியை கொண்டு வருவது தான் உன்னுடைய திட்டம். அதை நீ செய்ய, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் இங்கே வர சொன்னேன், நீ வரலாம் அப்படின்னு சொன்னார். சாமிக்கு எப்படி இருக்கும்? இந்திரிய பயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரையில் வீழ்வேற்கு சிந்தை தனி தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அந்தமிலானந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனி சிறிதும் நினையாதே
தளர்வெய்தி கிடப்பேனை என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தொடும் தில்லை அம்பலத்தை கண்டேனே. இப்ப இந்த கண்டபத்துன்னு சொல்லுகிற இந்த பதிகம் முழுக்க கண்டேன் கண்டேன் சொல்லுகிறார். எங்க கண்டார்? அம்பலத்தே கண்டார். இப்ப அம்பலத்தில் காண்பது எதாக இருக்க வேண்டும்? எதாக இருக்க வேண்டும்? பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய உடுக்கையாக இருக்க வேண்டும், அல்லது இந்த கையில் இருக்கக்கூடிய அக்னியாக இருக்க வேண்டும், அல்லது வீசிய கையாக இருக்க வேண்டும், அல்லது அமைந்த கையாக இருக்க வேண்டும், அல்லது ஊன்றிய காலாக இருக்க வேண்டும், அல்லது தூக்கிய திருவடியாக இருக்க வேண்டும், அல்லது குறுநகை புரிகின்ற முகமாக இருக்க வேண்டும், அற்புதமாக பவள வாயாக இருக்க வேண்டும். இதெல்லாம் தானே இருக்கணும் அம்பலத்தில் கண்டது. இதெல்லாம் எதுவுமே சொல்லலை இந்த பதியத்தில். அம்பலத்தை கண்டேனே கண்டேனேன்னு சொன்னது என்ன சொன்னார்னா, என்னை கூட்டு போறேன்னு சொன்னதை கண்டேன், என் கண்டேன் கண்டேன் கண்டேன்ற. எனக்கு தெரிஞ்சு போச்சு. மகிழ்ச்சியாக பாடுறது பாருங்க. அந்த பதிகத்தை பார்த்தாலே இதை இங்கே வச்சா தான் சரியாக இருக்கும், இதை கொண்டு போய் எங்கேயோ நடுவில் வச்சா அப்படி இருக்கும். அப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இந்த பதிகம் எங்கே வந்தால் சூட் ஆகும் மாணிக்கவாசருடைய மனநிலை. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோடையே ட்ராவல் பண்ணுற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புத்தகம் அடியன் 7.5 வருஷம் ஆய்வு செய்து எழுதின நூல். எங்களை எங்கே வைக்கலாம்? ஏன் மணிவாசகருக்கு மட்டும் வரலாற்று முறையில் திருவாசகம் இல்லை? சுந்தரருக்கு இருக்குது, ஞானசம்பந்தருக்கு இருக்குது, திருநாவுக்கரசருக்கு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் வரலாற்று முறையில் இருக்குது. ஏன் மணிவாசகருக்கு இல்லை? ஏன்னா வரலாறு சரியா இல்லைன்னு. ஏன் அப்படி சொல்லணும்? திருவாசகத்திலேருந்தே வரலாறு எடுத்தா என்ன? அப்படி எடுத்து பண்ணோம் நம்ம. அப்போ தான் இந்த ஷெட்யூல் கரெக்டாக வரும். உருத்தெரியா காலத்தே உள்புகுந்தன் உளம் மன்னி கருத்திருத்தி உன் பூக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அம்பலத்து அணிகோள் தில்லை கண்டேனே. ஏன் பாருங்க, அணிகோள் தில்லை கண்டேனே கண்டேனேங்கிறாரு. நடராஜரை பற்றி ஒரு பேச்சு இல்லைங்க, தில்லைக்கூத்தரை பற்றி ஒரு செய்தி இல்லை, எல்லாம் திருப்பெருந்துறை சாமியை பற்றி தான் செய்தி. கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயேனை வல்லாள நாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண என்றன் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறஞ்சித்தில்லை அம்பலத்தை கண்டேனே. சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லலறு தாட்கொண்டு பேதை குணம் பிறருருவம் யான் எனதென்னும் உரைமாய்த்து கோதிலமுதானே குலாவுதில்லை கண்டேனே. சாதி குலம் என்று சொல்லுவது தடை, ஞானத்துக்கு தடை. நான் இந்த சாதி, நான் இன்ன குலம் அப்படின்னு அப்படி சொன்னோம்னா அது உடம்பை சார்ந்தது. நாம் இன்னும் உடம்பை சார்ந்து இருக்கிறோம். பெருமாளுக்கு எந்த சாதியும் கிடையாது. அப்படி இருந்தால் கண்ணப்பரை நில்லு கண்ணப்பன்னு தன் பக்கத்தில் நிற்க வச்சுக்குவாரா? வேடுவன் தானே அவன். வேடுவனை கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டார் இல்லையா? அப்போ இந்த வேடுவனுடைய பெருமையை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னா அவனுடைய அன்புனால தெரிந்து கொள்ளலாம். அன்பு தான் வேறுபடுமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சிவத்தை அடைவதற்கான சிறந்த சாதனம் அன்பு. அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேனர். அன்பு இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அவருக்கு போய் சேராது. பெரிய மாலையை கொண்டு போய் போட்டு அன்பு இல்லாமல் போட்டால் அவர்கிட்ட சேராது. ஒரு சின்ன பூவை சுவாமி அப்படின்னு கொண்டு வச்சா அது போய் சேர்ந்துடும். அன்பு தான் சேர்க்குமே தவிர அன்பின்மை சிறப்பு எவ்வளவு அவருக்கு அந்த சிறப்பு தெரியாது. அவருக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான் தெரியும், அன்புங்கிற லாங்குவேஜ் தெரியும். அன்புங்கிற மொழி தான் எல்லாத்தையும். நீங்கள் எதை சொன்னாலும் நான் சொல்கிறேன். இப்போ அவர் சிவபெருமானுக்கு நீங்கள் தமிழில் சொல்கிறீங்களா, தெலுங்கில் சொல்கிறீங்களா,
கன்னடத்தில் சொல்கிறீங்களா, இங்கிலீஷில் சொல்கிறீங்களா, சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறீங்களா, அவருக்கு இம்மெட்டீரியல். நிஜமாக சொல்கிறேன், அவருக்கு எதுவுமே புரியாது, அவருக்கு எதுவும் புரியாது. ஆனால் அவருக்கு இது எப்போ புரியும்னா, இதை நீங்கள் அன்போடு சொன்னீங்கன்னா அன்பு அதை அப்படியே மாற்றி அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லும். நான் தமிழில் சொல்லிட்டு அன்பு இல்லாமல் சொன்னேன்னா அவருக்கு ஒன்றுமே புரியாது. முணுங்கிறான், என்னென்னு தெரியலையே. அன்போடு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அன்பு அப்படியே. இந்த இன்டர்பிரிட்டர்னு ஒன்று இருக்கும். இதில் சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூரில் கூப்பிட்டு போய் சட்டசபையை காட்டினாங்க. சட்டசபையை காட்டும் பொழுது அந்த சட்டசபையில் ஒரு அங்கே அமர்ந்திருக்கிற ஒரு அறையை காட்டினாங்க. ஒவ்வொருத்தரும் அமர்ந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மைக்கு, அவங்களுக்கு ஒரு இயர்ஃபோன் செட்டு. இந்த இயர்ஃபோன் செட்டு ஒரு ஸ்பெஷல் டைப்பாக இருந்தது. என்ன இந்த செட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. அது என்ன அப்படின்னு கேட்டால், இயர்ஃபோன் செட்டு அந்த மெம்பர்ஸில் யாரில் எந்த மொழியில் பேசினாலும் அது இந்த இயர்ஃபோன் செட்டு இவருக்கு தெரிஞ்ச மொழியில் மாற்றி அதை கொடுக்கும். அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இவர் காதில் மாட்டினா அவர் என்ன சொல்கிறாருன்னு இவர் லாங்குவேஜில் வந்துடும். அவர் என்ன லாங்குவேஜில் பேசுகிறாலும் இவர் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகிடும், டிரான்ஸ்லேட் ஆகிடும். அது மாதிரி நம்ம என்ன மொழியில் பேசினாலும் அது அவருக்கு தெரிஞ்ச மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது எதுன்னு கேட்டால் அன்புங்கிறது தான் டிரான்ஸ்லேட் பண்ணும். அன்பு இல்லைன்னா டிரான்ஸ்லேட்டே பண்ணாது. ஆகையினாலே அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானிடம் போய் நிற்கிற பொழுது இந்த அன்பு மிக வேண்டும். குறைகளெல்லாம் நீங்கும். நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய துன்பங்கள் இவற்றையெல்லாம் நாம் சுமந்து கொண்டு வரோம். அது பெருஞ்சுமையாக இருக்கிறது. நம்ம விட்டு போகவே போகாது. எப்படி போகும்? அது போகவே போகாது. கொஞ்ச நாள் இப்படி மறந்துருந்தோம், அப்படி ஓரமாக ஒதுங்கி இருக்கோம், டக்குன்னு திரும்ப வந்துடும். அது எங்கே போயிருந்தேன்னு கேட்கும். அப்படி தான் நம்ம துன்பங்களும் துயரங்களும் இல்லையா? கல்லில் அந்த குளத்தில் பாசம் பரவி இருக்கும். ஒரு கல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? இந்த பாசமெல்லாம் அப்படி விலகின உடனே ஆகான்னு இருக்கும். ஆனால் கொஞ்ச நாடில் என்ன ஆகும்? அப்படியே அத்தனையும் வந்து சேர்ந்துடும் இல்லைங்களா? காரணீஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்தவுடனே திருவாசகம், மணிவாசகர், திருவாசக பாட்டு, இந்திரிய வயமங்கி எல்லாம் அந்த கல்லை போட்டவுடனே பாசமெல்லாம் விலகி இருக்கும். அப்படி காம்பவுண்டை தாண்டி இப்படி வெளியில் போய் செருப்பை மாட்டின உடனே அப்படியே வந்து பாச கூட்டம் சேர்ந்துடும் இல்லையா? இன்னும் சில பேர் உள்ளேயே செல்ஃபோனை ஆன் பண்ணுவாங்க. இல்லை, இதை வர வந்துட்டு இருக்க, உள்ளதான் இருக்கிற, இதை இப்போ வர வையா போன வருவேன்ல நான், உள்ளேயே ஆரம்பிச்சிடும் இல்லை? அப்படிதான் நம்முடைய இதுலேருந்து எப்படி விடுபடுவது? விடுபடவே முடியாது. நீங்கள் இல்லை, இறைவனை தொடர்ந்து நினைப்பது தான் அதற்கு விடுதலை. நீள நினைந்தடி ஏன் உமை நித்தலும் கைத்தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமானவை அட்டித்தர பணிய, நீள நினைந்தடி. எவ்வளோ நீளம் நினைக்கிறது? 2 கிலோமீட்டரா? சாமியை நினைக்கிறது எப்படி நினைக்கணும்னாரு? நீள நினைந்தடியேன். குக்கர் வந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டாங்க. குக்கர்னு ஒன்று வந்திருக்குதாமே அப்படின்ட்டு. நம்ம வீட்டுக்கு ஒன்று வாங்கி போடுங்க அப்படின்னாரு. சரி போய் வாங்கலான்ட்டு போய் சாயந்தரமாக கடையில் கூட்டிகிட்டு போய் இந்த குக்கர் கார்த்தை, என்னப்பா இங்கே குக்கர்னு ஏதோ வந்திருக்கு, சாதம் வடிக்கலாமாமே. சாதம் வடிக்கலாம். எத்தனை நாளில் வடிக்கலாம்? 15 நிமிஷத்தில் சாதம் வடிக்கலாம். நிஜமாவாப்பா? 15 நிமிஷத்துலையா? 15 நிமிஷம்தான். என்ன செய்யணும்? அரிசியை போடணும், தண்ணியை ஊற்றணும், மூடிட்டு அடுப்பு மேலே வச்சிட வேண்டியதான், பற்ற வச்சுட்டு, அவ்வளோதான். 15 நிமிஷத்தில் ரெடி ஆகும். எப்பா எங்களை ஏமாற்ற மாட்டிய? நிஜமாங்க. ஏனுங்க எத்தனை பேர் வாங்கிட்டு போகிறாங்க? சரி, நீ எவ்வளோ விலைன்னு கேட்டேன். 950 ரூபா. இப்போ அது விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. வந்த புதுசில் 950 ரூபா, 1000 ரூபா. சரி, ஒரு குக்கரை வாங்கிட்டு வந்தேன்.
ராத்திரி ஃபுல்லாக தூங்கலை கணவன் மனைவி. நாளைக்கு காலையில் குக்கரில் சாப்பாடு அப்படின்ட்டு 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சாங்க. எங்கே குக்கரை வைக்கட்டுமா, தண்ணியை ஊற்று, அரிசியை போடு, குக்கரை மூடு, அடுப்பை பற்ற வை, மேலே வை, டயத்தை நோட் பண்ணு. 6 o'clock 6லேருந்து 6:03 நிமிஷம் போயிருக்கும். அவங்க வீட்டு பொண்ணு கண்ணை தேய்ச்சிட்டு, அம்மா காஃபிம்மா, காஃபி கேட்குறாள், டயத்தை நோட் பண்ணிட்டு இறக்கி வை, காஃபி போட்டு கொடு அப்படின்னு. உடனே 6லேருந்து 6:03 டைம் நோட் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுவிட்டு காப்பியை போட்டு அவருக்கு கொடுத்தாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் போச்சு, 6:08 ஆச்சு. என்னங்க பண்ணுறது, 6:08 டயத்தை நோட் பண்ணி மேலே எடுத்து வை, மேலே எடுத்து வச்சாச்சு. 6:08 ஒரு 3 நிமிஷம் போயிருக்கோம். 6:11 6:12. எனக்கு ஒரு ரூபா காப்பி இருந்தால் நல்லா இருக்குமே, என்ன பண்ணுறது, இறக்கி வை, டயத்தை நோட் பண்ணு. திருப்பி டயத்தை நோட் பண்ணியாச்சு, இறக்கி வச்சாச்சு. 2வது காப்பி முடிஞ்சது. எவ்வளோ நாள் ஆயிருக்கு பார்த்தியா, முதல்ல 3 நிமிஷம், இப்போ 3 நிமிஷம், 6 நிமிஷம் ஆகிடுச்சு. அப்போ பாக்கி எவ்வளோ நாள் இருக்குது, இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் பெரிய பொண்ணு வந்து, நான் காலேஜுக்கு போகணும், எனக்கு என்ன இட்லி கொடுக்காம என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இருந்த இட்லி சுட்டு தரேன், இறக்கி வை, டயத்தை நோட் பண்ணு. இட்லி சுட்டு கொடுத்தாச்சு. இப்படியே போச்சு. டயத்தை நோட் பண்ணாங்க. ஏங்க இப்போ எவ்வளோ நாளையும் பாக்கி இருக்குது, இன்னும் 3 நிமிஷம் பாக்கி இருக்குது, குக்கரை எடுத்து வை, இட்லிலாம் சுட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு, வை. 3 நிமிஷம் ஆச்சு, இறக்கி வை, குக்கரை இறக்கி வச்சாச்சு. திறந்து பார்த்தா என்னங்க, அடியே ஏமாத்திட்டாண்டி நம்மள. 15 நிமிஷத்தில் இந்த அரிசி சோறாயிடுன்னு சொன்னானே, அரிசி முடிச்சு பார்க்குது. நம்ம எடு குக்கர், என்ன நேராக கடைக்கு போயிட்டான். கடை திறக்கவே இல்லை, வாசலில் நிற்கிறான். என்னடா இந்த ஆள் வந்து நிற்கிறான், நேற்று குக்கரை வாங்கிட்டு போனவன், திறந்துட்டு உள்ளே போனேன்னு. என்ன எங்களை ஏமாற்றிட்டேன், என்ன ஏமாத்தினேன், இந்த குக்கரை கொடுத்தியா இல்லையா, 15 நிமிஷத்தில் சோறு ஆகுன்னு சொன்னியா இல்லையா. ஆமாம், 15 நிமிஷத்தில் சோறு ஆகலை, அது எப்படி ஆகாமல் போகும், குக்கரை செக் பண்ணி தானே கொடுத்தேன், இது நல்ல கம்பெனி ஆச்சே, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. இவர் நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன், 15 நிமிஷம் வச்சதுக்கு இந்த லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தான். லிஸ்ட்டை பார்த்தான், 6லேருந்து 6:03, 6:08லேருந்து 6:11, 6:17லேருந்து 6:20. என்னையே அது என்ன, அதெல்லாம் எனக்கு உனக்கு 15 நிமிஷம் நீ சொன்னியா இல்லையா. இங்கே 3 நிமிஷம், இந்த 3 நிமிஷம் 6, இதில் ஒரு 7 13, கடைசியில் 2 நிமிஷம் 15 நிமிஷம். 15 நிமிஷம் குக்கரை வச்சாச்சு. இறக்கி வச்சியா. ஆமாம், உனக்கு என்ன அதை பற்றி, நான் இறக்கி வைக்கிறேன் அப்புறம் வைக்கிறேன், உனக்கு 15 நிமிஷம் தானே கணக்கு. அடுப்பில் 15 நிமிஷம் இருக்கணும், 15 நிமிஷம் இருந்துதா இல்லையா. கடைக்காரன் சொன்னால் இதை எடுத்துட்டு ஓடிடு, இல்லை நான் குக்கராலேயே அடித்து உன்னை கொன்னேங்கிற பாவம் எனக்கு வந்துடும். குக்கரில் அரிசி வேகிறதுங்கிறது விட்டு வேகிறது இல்லை, அதை கண்டினியூஸாக வச்சா தான், தொடர்ச்சியாக 15 நிமிஷம் வச்சாதான் வேகும். அதுபோல் சிவபெருமான்கிட்ட நம்ம பயனடையணும்னா அவர் அப்பப்போ நினைக்கிறது இல்லை, நினைக்கிற பொழுது தொடர்ந்து நினைக்கணும். அதுதான் நீள நினைதல்னு பேர். நீள நினைதல்னு சொன்னால் இன்டரப்டட் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அவரை நினைக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நினைக்கும் போது எவ்வளோ நாளை சேர்ந்து நினைக்கிறோங்கிறது முக்கியம். The frequency is not important, the duration is more important than the frequency. எத்தனை தடவை நினைக்கிறோங்கிறத விட நினைக்கும் பொழுதெல்லாம் அதிக நேரம் நினைக்க பழகிக்கணும். நினைக்க ஆரம்பித்தா 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி தொடர்ந்து பெருமானையே நினைத்தல், அதுதான் தியானத்தில் கொண்டு போய் விடும். தியானம் என்பது என்ன என்று கேட்டால், தொடர்ந்து சிந்தனை செய்து உள்ளேயே சிவத்தை நிறுத்துவது, நம்முடைய எண்ணத்தையும் அங்கே நிறுத்துவது. ஆகையினால இந்த கண்டபத்தில் பெருமானுக்கு அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங்கறிவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தென்னை ஆண்டானை களவிலாவானவரும் தொடுதில்லை கண்டேனே. ஏகப்பட்ட ப்ரெஷரில் இருந்தேங்கிறார். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு இருந்தேன். ஆனால் பெருமான் இன்னைக்கு எனக்கு தந்த ஒரு செய்தியினாலே எனக்கு தெளிவு பிறந்து விட்டது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று இந்த தில்லையை கண்டேன் என்று சொல்லி மகிழ்ச்சி. அவருக்கு சொன்ன பணி என்ன என்று கேட்டால்,
இந்த தில்லையில் இருக்கக்கூடிய புறச்சமயத்தை நீக்குவதற்கு முனைந்து நில் என்று சொன்ன உடனேயே அதற்கு பிறகு அவர் பாருங்க அத்தனையும் பெண்களை மையமாக வச்சு பதிகங்களே பாடுவார். அன்னை பத்துங்கிற பதிகத்தை பாடுகிறார். பெண்கள் எல்லோரும் ஆர்வமாக வந்து கேட்பதற்காக பதிகங்களை செய்கின்றார். வேதமொழியர் வெண்ணீற்ற செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதன் இன்னாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தரு கருணை கடலினர் உள்நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள்நின்றுருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணி தருவரால் அன்னே என்னும் நித்தமனாளர் நிரம்ப அழகியர் சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்தூரை அத்தர் ஆனந்தரால் அன்னே என்னும். இப்படி பெண்களை எல்லாம் அழைத்து ஆனந்த கூத்து. அந்த பெண்கள்லாம் அன்னே என்னும் என்று சொல்லுவது தலைவனுடைய பெருமையை தலைவியிடம், அந்த தலைவியானவள் தன்னுடைய தாயிடம் சொல்லுவது. தலைவன் பெருமையை தலைவி தாயிடம் சொல்லுவது. செவிலித்தாய் அந்த தாய் சொல்றா, என் மக இப்படி சொல்றா, சிவபெருமானுடைய பெருமை இப்படி சொல்லுகிறார், அந்த பெருமானை தவிர வேறு எவரையும் நாம் எண்ண மாட்டோம் என்று சொல்லுகிறாள், அவருடைய பெருமை இவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லுகிறாள் என்று சொல்லி அந்த சிவபெருமானுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து இந்த பதிகத்திலே சொல்லுகிறார். ஆகவே பெண்களை மையமாக வைத்தும் பெண்களை கவர்ந்தும் பெண்களை முன்னிலைப்படுத்தியும் இந்த பதிகங்களை அருளி செய்வதனாலே சமயத்தை வளர்ப்பதற்குரிய அறிகுறி. நம்முடைய இல்லத்திலே சைவ சமயம் அல்லது நம்முடைய நாட்டிலே சைவ சமயம் வளர்கிறது என்றால் அது பெண்கள் எவ்வளவு தூரம் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அது அமைகிறது. ஆகையினாலே தான் மணிவாசகர் பெண்களை மையமாக வைத்து அன்னை பத்து, திருத்தோள் நோக்கம், பிறகு தொடர்ந்து பொற்சுண்ணம் எல்லாம் பாருங்கள் அப்படியே தான் வரும் செய்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இதை நாம் நிறைவு செய்து நாளைய தினம் நாம் நிறைவு நிலை எப்படி தில்லையிலே கூத்தரோடு ஒன்றுபடுகிறார் என்கிற செய்தியை நாளைய தினம் நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் மிக அற்புதமான பணியை செய்து வருகிறது. பற்பல பணிகளுக்கு இடையே இந்த ஞானதானமும் ஒரு சிறந்த பணியாக விளங்குகிறது. இந்த பணியை 30 நாளைக்கும் செய்கிறார்கள். 30 நாள் தொடர்ந்து ஞானதானம் செய்வது நம்முடைய ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம்தான் இப்படி 33 வருடங்களாக செய்து வருகிற ஒரு அமைப்பு. ஆகையினாலே அதற்கு நம்முடைய நல்லாதரவு தர வேண்டும். அவர்களும் சிறப்பாக செய்கின்றார்கள். பல பணிகள், பாத யாத்திரை போதல், திருக்கோயில்களுக்கு உழவார பணி செய்தல் என்றெல்லாம் பற்பல பணிகளுக்கு இடையே இந்த ஞானதானத்தையும் அவர்கள் செய்கிறார்கள். அதிலேயும் எம்மை இணைத்து கொள்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியோடு இந்த திருக்கோயில் சிவாச்சாரியார்கள், திருக்கோயில் செயல் அலுவலர், திருக்கோயில் அலுவலர்கள், திருக்கோயில் ஓதுவார் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கூடியிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் நீங்கள் அத்தனை பேரும் சிவ நினைவாகவே இருக்கிறீர்கள். மணிவாசகரையே எண்ணுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் தாமாக பகலவனை கண்ட பனி போல விலகி போய் உங்கள் வாழ்க்கையில் புதிய திருப்பமும் நல்ல செய்திகளும் நல்ல இனிமையான சூழ்நிலையும் மன அமைதியும் உங்களுக்கு நிலவும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இந்த நூல் திருவாசக வரலாற்று முறையில்ங்கிற நூல் கிடைக்கும். ஞானத்திரளில் நீங்கள் பதிவு செய்து கொண்டால் மாத பத்திரிக்கை மாதந்தோறும் வரும். சிவனை பற்றிய செய்திகள், திருமுறை பற்றிய செய்திகள் தான் இருக்கும், வேறு செய்தி இருக்காது. ஒரு திருப்புகழுக்கு விளக்க உரை இருக்கும், கேள்வி பதில் பகுதி உண்டு, புதிர் உண்டு. பதிவு செய்து கொண்டால் வீடு தேடிய பத்திரிக்கை வரும், கடையில் கிடைக்காது. பதிவு செய்து கொள்ளலாம் வேணுங்கிறவர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம். நம்முடைய செந்தமிழ் ஐயா அவர்களும் நானும் இப்பொழுது ஒரு தலைப்பயணம் மேற்கொண்டோம். அச்சூர்பாக்கத்தில் உள்ள ஆட்சிசர் கோயிலிலே தரிசனத்துக்கு நாங்கள் செல்லும்பொழுது அங்கே ஒரு காலத்து கல்கியினுடைய புகழ் ரொம்ப ஓங்கி இருந்தது இல்லையா. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது சாமி நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற இடத்துல வந்து அவங்க கல்கி பகவான் படத்தை வச்சு ஒரு பெரிய கும்பலே உட்காந்து பாட்டு பாடியிருந்தாங்க. உள்ளே சாமியை மறந்துட்டாங்க. சாமியோட நாம அவங்க பேரை சொல்லலை, சாமியோட வழிபாடு பண்ணலை, கல்கி பகவானுடைய வழிபாடு மட்டுமே பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே ஐயாவுக்கு கோவம் வந்துச்சு, எனக்கு கோவம் வந்துச்சு. கோவிலில் வந்து கோவிலில் பிரதானம் வந்து சாமி தான். இங்கே அவரை விட்டுட்டு இவரை வச்சு அவர் தான் கடவுள்னு சொல்லி பேசினா சரியில்லை சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு உடனே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இம்மிடியேட்டாக 5 நிமிஷத்துக்கு எல்லோரும் காலி பண்ணி எதிர்க்கு எங்கேயோ போனேன், மண்டபத்துக்கு போங்க, எங்கேனா போங்க, ஆனால் கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும். அந்த வகையில் வந்து ஒரு உரைப்புத்தன்மை தான். நம்ம கோவில் நம்ம சாமி, அதை விட்டுட்டு யாரும் ஒருத்தர் வச்சு அவர் தான் பகவான், அவர் தான் கல்கின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ணி தான் நேரம் அப்படி தான் இருந்தது அந்த ஒரு காலத்தில். அது அந்த நேரம் அப்போ வந்து விழுப்புரட்சி ஏற்படுத்தி நம்முடைய சின்னமிழ் ஐயா அவர்கள். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான நன்றி தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினுடைய உபயதாரம் மரியாதைக்குரிய சங்கர் குணசந்திரி மற்றும் பாலாஜி ரூபாய் நினைத்துக் கொண்டு மீண்டும் நாளை மாலை சந்திப்பன் என்ற இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.